உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நுகர்வோர் உரிமைகள் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர் உரிமைகள் எத்தனை உள்ளது தெரியுமா? எத்தனை தெரியுமா? ரைட். சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர் உரிமைகள் பெற்றிருக்கின்றது. முதலாவது என்ன? தெரிவு செய்தல். என்ன தெரிவு செய்தல் என்றால் என்ன? நாம் விரும்புகிற பொருட்களை தான் நாம வாங்கலாம். இப்ப வியாபாரி இந்த பொருட்களை தான் நீ வாங்கு என்று சொல்ல இயலாது. அப்படி சொன்னார் என்றால் அது குற்றமாகும், இலங்கை சட்டத்தின்படி குற்றம். அடுத்தது என்ன? அடிப்படை தேவைகள், உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை இலங்கையில் பிறந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குரிய உரிமை, நுகர்வோருடைய உரிமை. அது மீறப்படும் சந்தர்ப்பத்தில் நாம் அதற்கு எதிராக அதற்குரிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை ஆட்டை நம்மள்கிட்ட இருக்கின்றது. அடுத்தது பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ளுதல். பாதுகாப்பினை பெற்றுக்கொள்றாங்க. பாதுகாப்பான பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய உரிமை ஆட்டைக்கு எம்மிடம் இருக்கின்றது. அடுத்தது தகவல்களை அறிந்து கொள்ளுதல். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆர்டிஐ என்று கேள்விப்பட்டீர்கள், ரைட் டு இன்ஃபர்மேஷன். கேள்விப்பட்டீங்களா? ஆர்டிஐ என்று சொல்லுவாங்க. இந்த மைத்ரிபால ஜனாதிபதியான சந்தர்ப்பத்தில் அது வெறும் ஃபேமஸாக எல்லாராலும் பேசப்பட்டது. எப்படி என்றால், எமக்கு தேவையான தகவல்கள் நம்ம இப்போ ஒரு உயர் நிறுவனத்தில் இப்போ பிரதேச சபை இருந்தார். இப்போ ஒரு டெண்டர் ஹோல்ட் பண்ணாங்கன்னா இந்த டெண்டர் எப்படி ஹோல்ட் பண்ணியல், எப்போ ஹோல்ட் பண்ணியல், யாருக்கு இது கொடுபடுகிறது, இதுக்குரிய சகல தகவல்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய உரிமைகள் உங்கள்கிட்ட நுகர்வோர்கிட்ட இருக்கு. ஏதாவது ஒரு தகவல் வேணுமென்றால் நீங்கள் அந்த தகவலை பெற்றுக்கொள்ளலாம். சில தகவல்களை தவிர, அதாவது அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தலான அல்லது பாதுகாப்பான சீக்ரெட் இன்ஃபர்மேஷனுக்கு தானே இது வெளியே சொல்ல இயலாத தகவல்கள், அந்த தகவலை தவிர மற்ற அனைத்து தகவல்களையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இப்போ கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஆசிரியர் போட்டி பரீட்சை ஒன்று நடக்குது, சரிதானே? அப்போ அதில் தமிழ் பாடத்தில் ஒரு மாணவர் எக்ஸாம் எழுதிக்கிறார். எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு அவரோட பேர் செலக்ட் பண்ணி வரலை, அவர் எடுபடலை. அவருக்கு கான்ஃபிடென்ட் பண்ணா நான் நல்லா எழுதினேன், எனக்கே இது கிடைக்காது என்று அவர் என்ன செய்யலாம்? அவர் அங்கே கடிதம் எழுதலாம். மாகாண கல்வி திணைக்களத்துக்கு எப்படி செய்யலாம்டா, நான் இந்த இண்டெக்ஸ் நம்பருடைய நான் இத்தனாம் தேதியுடைய எக்ஸாம் எழுதினேன், என்னுடைய மார்க்ஸ் இத்தனை, எனக்கு இந்த தொழில் கிடைக்கல, இதுக்குரிய காரணம் என்ன என்று கேட்டால் அவைய 2 கிழமைக்குள் அவர்கள் அதுக்குரிய தீர்வினை எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும். இது சட்டம், அரசாங்கம். இதை மீறி நாங்கள் அதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய உரிமை நம்மள்கிட்ட இருக்கு. இதான் தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை. ரைட்டா? எதென்றாலும் கேட்கலாம், எந்த தகவல் என்றாலும். அடுத்தது ஆரோக்கியமான சூழல். இது உரிமை நம்முடைய ஆரோக்கியமான நுகர்வோர் கல்வி. நுகர்வோர் கல்வி என்ற என்ன? நுகர்வோர் எமக்கு தேவையான கல்வியை, நுகர்வோர் சம்பந்தப்பட்ட கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை எம்மிடம் இருக்கின்றது. அடுத்தது ஆரோக்கியமான சூழல். ஆரோக்கியமான சூழலில் வாழக்கூடிய உரிமை எமக்குள்ளது. இது அந்த நாட்டு அரசாங்கத்துடைய கடமை. ஆரோக்கியமான சூழலை வழங்க வேண்டும் என்பது அவளுடைய கடமை. அதை பெற்றுக்கொள்ளுதல் எமது உரிமை. அடுத்தது பரிந்துரைகளை பெறுதல் என்ற என்ன? இப்போ கேள்விப்பாட்டில் அரசாங்கம் பட்ஜெட் அதெல்லாம் கேள்விப்பாட்டவில்லை, மக்களுடைய பிரேசாவெல்லாம் கேள்விப்பாட்டுவீங்க. அந்த பட்ஜெட்டுகள் நிறைவேற்றும் போது மக்களுடைய பரிந்துரைகளும் கேட்பாங்க. அதனால் அது அப்போ தனியாக அவர்கள் சட்டம் இயற்ற இயலாது. மக்களுடைய பரிந்துரைகளையும் எங்களுடைய பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை சட்டத்தின் மூலமாக தனியாக்கப்பட்டது. அந்த நேரம் சட்டங்கள் இயற்றப்படும் போது மக்களுடைய அபிப்பிராயங்களையும் கேட்டுக்கொள்வார்கள். அதுதான் அது பரிந்துரைகளை பெறுதல். நமக்கு சஜஷன்கள், நமக்கு ஏதாவது தகவல்கள் இருந்தால் அதை நம்ம தெரிவிக்கலாம். அரசாங்கம் வெளியிடும். இந்த 7 நாள் 14 நாளைக்குள்ளே இப்படி ஒரு பட்ஜெட் ஒன்று நாங்கள் நிறைவேற்றப்போகிறோம், உங்களுடைய விருப்பங்கள் எதை சேர்க்கலாம், உங்களுடைய ஐடியாக்கள் எதையும் சொல்லுங்கண்டா அறிவிப்பாங்க. அப்போ நம்ம அந்த டைமில் நமக்குரிய அது உரிமை நம்ம சில விஷயங்கள் இதை சேர்த்தால் சிறப்பாக இருக்கும் என்றால் அதை நம்ம சொல்லலாம். அடுத்தது நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளுதல். என்ன நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளுதல்டா? நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள என்னண்டா, ஏதாவது நம்ம பொருட்கள் கொள்வனை செய்து பாதிப்படைஞ்சமெண்டா
அதுக்குரிய நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை ஆட்டைக்கு நுகர்வோர்ட்ட இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒருவர் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கிட்டார், வாங்கி அது பழுதாக போயிட்டு, பழுதாக போனால் அதுக்குரிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை ஆட்டைக்கு நம்மள்கிட்ட அது பின்னால் வருது. அதை நான் இந்த டைம் வரக்குள்ளே சொல்கிறேன் எப்படி.